நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கிய புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏடிஎம்கள் ஆனது உங்களுடைய சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்குகளில் இருந்து வசதியாகவும் எளிதாகவும் உங்களுடைய பணத்தை பெற உதவுகிறது. எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் பணத்தை எடுக்க இது உங்களை அனுமதிக்கிறது. இருப்பினும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிவர்த்தனைகளுடைய எண்ணிக்கை மற்றும் ஏடிஎம்மில் இருந்து ஒரே நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதிகபட்ச தொகைக்கு லிமிட்டுகள் உள்ளன. ஏடிஎம் மூலம் திரும்ப பெறும் வரம்பு, அதாவது பணம் எடுப்பதற்கான லிமிட் என்பது ஒரு தனிநபர் தன்னுடைய சேமிப்பு அல்லது நடப்பு கணக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அதிகபட்ச பணத்தை குறிக்கிறது. இந்நிலையில் எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்களுக்கு எஸ்பிஐ வங்கி ஒரு முக்கியமான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களிடம் மேஸ்ட்ரோ டெபிட் கார்டு அல்லது கிளாசிக் டெபிட் கார்டு இருந்தால் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரை பணம் எடுக்கலாம். உங்கள் கணக்கு இன்டச் அல்லது எஸ்பிஐ கோ உடன் இணைக்கப்பட்டிருந்தால் தினசரி திரும்ப பெறும் வரம்பு 40,000 ரூபாய். எஸ்பிஐ பிளாட்டினம் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு மூலம் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரை எடுக்கலாம். இருப்பினும் உங்கள் எஸ்பிஐ கணக்கு வகை மற்றும் டெபிட் கார்டுடைய விதிமுறைகளை பொறுத்து இந்த வரம்புகள் மாறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ டெபிட் கார்டு மூலமாக ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பேங்க் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்க்கும் பொழுது மேஸ்ட்ரோ டெபிட் கார்டு அல்லது கிளாசிக் டெபிட் கார்டு வச்சிருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே இன்டச் அல்லது எஸ்பிஐ கோவோட இணைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாளைக்கு திரும்ப பெறக்கூடிய வரம்பு 40,000 ரூபாய் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவே எஸ்பிஐ பிளாட்டினம் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது சம்பந்தமான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கி கிளையை அணுகலாம்.